வி தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காரு. திமுக கூட்டணி உடையும், அந்த கூட்டணி இருக்கவங்க எல்லாமே அதிமுகவுக்கு வருவாங்க, அதிமுக பலம் பெறும், நாங்க தான் அப்படின்னு பேசியிருக்காரு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? திமுக கூட்டணியிலே இருப்பவர்களுக்கு திமுக அரசின் மீது பல விமர்சனங்கள் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்று சொல்கிற விமர்சனமாக இருக்கலாம், வேங்கவையில் பிரச்சனையாக இருக்கலாம், மின்கட்டண உயர்வாக இருக்கலாம், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இப்பொழுதும் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த அரசினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்த கடுமையான விமர்சனங்கள் எல்லாமே இருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. நட்பு முரண் இருக்கிறதே தவிர ஒரு பகை முரணாக மாறி அந்த கூட்டணியிலே இருந்து வெடித்து கொண்டு வெளியே வரக்கூடிய பிளவு அரசியலாக அது மாறுமா என்று கேட்கிறது. அந்த வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்லை. ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் பல முரண்பாடுகள் என்பது தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில், இப்போ உதாரணத்திற்கு போன சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது 6 தொகுதிகள் மட்டும்தான் கூட்டணிகளுக்கு வழங்கினார்கள். விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்கள் ஏற்கனவே 10 தொகுதிகளை கலைஞர் காலத்திலே, ஜெயலலிதா காலத்திலே கூட்டணி ஒப்பந்தங்களிலே பெற்றவர்கள். அதிலே 4ஐ குறைத்து விட்டார்கள். அதுபோல இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதி கேட்டார், அவருக்கு அதை தர மறுத்து விட்டார். இப்படி பல முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த முரண்பாடுகளை மையமாக வைத்துக்கொண்டு வெளியிலே வந்தால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கலிலே ஒரு அடிச்செங்கலை இல்லை, ஒரு நடுச்செங்கலை உருவினால் கூட மீதம் இருக்கிற செங்கல் சரிந்து விடுமே. அப்படித்தானே ஒரே ஒரு சிறிய முரண்பாட்டிலே மக்கள் நல கூட்டணி உருவானது. திருமாவளவன் வெளியே வந்தார், வைகோ வந்தார் ஃபர்ஸ்ட், அப்புறம் திருமாவளவன் வந்தார், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தது, அப்புறம் விஜயகாந்த் வந்தார். எல்லாரும் பிரம்மாண்டமாக ஒரு மாநாடுகளை எல்லாம் நடத்தி பார்த்தார்கள். ஆனால் 3வது அணி என்பது நடைமுறையிலே பெரிய அளவிலே ஒர்க் அவுட் ஆகலை தமிழ்நாட்டில். எனவே ஒரு பிளவு அரசியலாக மாறுகிற பட்சத்தில் அப்படி நடப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கலாமே தவிர இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பிளவு அரசியல் கிடையாது. முரண்கள் இருக்கிறது. எல்லாருக்குமே எந்தவித முரண்பாடும் இல்லைன்னா தனித்தனி கட்சிகளே தேவையில்லையே. இல்லை, இப்போ ஜெயக்குமார் சொல்கிறாரு, இப்போ ஒரு கூட்டணி திமுக சைடில் பலவீனம் அடையுதுன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டணி வர்றதை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அதிமுக சக்தி இருக்கா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஒரு காலகட்டங்களிலே அதிமுக கூட்டணிக்கு வருவதற்காக போயஸ் கார்டனின் வாசலிலே தவம் இருந்த தலைவர்கள் என்ற ஒரு வரிசை இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம் ஒரு வாக்கு வங்கியினுடைய அரசியலிலே திமுகவிற்கு நிகராக அல்ல, திமுகவை விடவும் கூடுதல் வாக்கு வங்கியை கூட பல இடங்களிலே பெற்ற கட்சியாகத்தான் அதிமுக இருந்தது. அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த காலங்களிலே எம்ஜிஆர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஒரு எண்ணுக்கு பின்னால், ஒரு நம்பருக்கு பின்னாடி எத்தனை ஜீரோ போட்டாலும் அந்த நம்பருக்கு மதிப்பு கூடிக்கிட்டே போகும். ஆனால் நம்பரை தூக்கிட்டீங்கன்னா எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது இல்லையா? 1 லட்சம் இருக்கு, ஒரு நம்பர் 1 போட்டுட்டு நீங்கள் லட்சம் ஜீரோ போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது 1 கோடி ஆகும், 10 கோடி ஆகும், 100 கோடி ஆகும், எல்லாமே ஆகும். 1 தூக்கிட்டீங்கன்னா எல்லா ஜீரோவுக்கும் ஒரே பூஜ்ஜியத்துக்கு மதிப்பே கிடையாது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் ஆளவே முடியாது. இவர்கள் முழுக்க என்ன செய்தார்கள்னா, தனி மனித கவர்ச்சியை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தினார். எம்ஜிஆர் என்கிற பிம்பத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தினார்கள். அதற்கு பின்னால் ஜெயலலிதா என்கிற பிம்பத்தை வைத்து அரசியல் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிம்பமும் இல்லை. இவர்கள் மாட்டிக்கொண்டதே என்னன்னா, அவர்கள் விரித்த வலையில் அவர்களே மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்வதை போல இன்றைக்கு அவருக்கு பிம்ப அரசியல் இல்லை. இந்த டிரைவிங் ஃபோர்ஸே இல்லைங்கிறீங்க கட்சி? இல்லை, வசீகரம் இல்லை. ஒரு கட்சி தலைவனுக்கு ஒட்டுமொத்தமாக மக்களை தன்பக்கம் திருப்புவதற்கான ஒரு வசீகரத்திலே ஒன்று தோற்ற பொலிவாக இருக்கலாம், பேச்சாற்றலாக இருக்கலாம், கூட்டணி வியூகம் அமைப்பதாக இருக்கலாம். இப்பொழுது மூப்பனார் போன்ற தலைவர்களுக்கு பெரிய பேச்சாற்றல் இல்லை, ராமதாஸுக்கு கூட பேச்சாற்றல் இல்லை. ஆனால் மூப்பனார் யாரோடு கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் தான் வெல்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய தேர்தல் வியூகத்தை கணிக்கக்கூடிய சக்தி எப்பொழுதுமே மூப்பனாருக்கு உண்டு. உதாரணத்திற்கு திருமாவளவன் அரசியலிலே தேர்தல் அரசியலுக்கு வராமல் தேர்தல் பாதை திருடல் பாதை என்று சொல்லி கொண்டிருந்த காலகட்டங்களிலே வெறும் போராட்ட அரசியலை மதுரையை மையமாக வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருந்த போது அவருடைய அமைப்பின் மீது ஆயிரக்கணக்கான காவல்துறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட காலகட்டம் ஒன்று இருந்தது. மூப்பனார் தான் சொல்றார் அவர்கிட்ட, திருமாவளவன்கிட்ட, நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, ஜனநாயகத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் மாறக்கூடுங்கிறத அவர் தான் கணிக்கிறாரு. திருமாவளவனே அதை கணிக்கல. அதுக்காக தான் நான் சொல்றேன், திருமாவளவன் இந்த பாதையிலே போனால் வெற்றி பெறுவார் என்பதை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி மூப்பனாருக்கு இருந்திருக்கிறது. இது மாதிரியான வியூகம்
ஒரு அரசியலில் வந்து உங்களுக்கு ஒரு கூறுவார் இருக்கணும். அது ஜி.கே. வாசன்ட்ட கிடையாது. தெருவில் நிற்கிறாப்புல போய் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு கட்சியில் நீங்கள் மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, மிகப்பெரிய கப்பல் அமைச்சராக இருந்திருக்கீங்க, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய துறைகளையெல்லாம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகார மையமாக இருந்திருக்கீங்க. அது உங்கள் கட்சி. நீங்கள் போய் மோடி பக்கத்தில் நின்றா மோடி உங்களை நம்புவாரா, இல்லை நீங்கள் தான் மோடியை நம்ப முடியுமா? முதல்ல அப்போ இந்த ரெண்டு கட்டான அரசியல் இருக்குல்ல, அரசனை நம்பி புருஷனை இழக்கிற கதை இருக்குல்ல, அதை தான் ஜி.கே. வாசன் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ ஜி.கே. வாசனுக்கு அரசனும் இல்லை புருஷனும் இல்லை, அரசியலில் முகவரி இல்லை, அடையாளமற்ற ஒரு அரசியலுக்குள்ளே போயிட்டு இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு குடிக்கில் விழுந்தது மாதிரி அவர் அரசியலில் விழுந்துட்டார். தூக்க முடியும். கடைசியில் மஞ்சுமல் பாய்ஸில் தூக்கிட்டாங்க, இதில் வாசனை தூக்க ஆள் இல்லை. இப்படி அரசியலிலே ஒரு வியூகம் அமைக்கக்கூடிய சக்தி இருக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு பேச்சாற்றல் இல்லை, வசீகரம் இல்லை, ரொம்ப வந்து ஒரு தேர்தல் வியூகமும் இல்லை. அவர் எப்படியோ வந்து தன்னை வந்து 4 ஆண்டு காலத்திற்கு மேலாக 4.5 ஆண்டு காலங்களில் தன்னை ஒரு முதலமைச்சராக பாஜகவின் தயவிலே இருந்து விட்டார். இல்லை, குருமூர்த்தி இதில் ஒரு பெரிய ப்ளே பண்ணியிருக்காரு, அவரை 4 ஆண்டுகள் தக்க வச்சதில். இப்போ அந்த குருமூர்த்திக்கு ஏன் எடப்பாடி வேண்டாமா அப்படின்னு? இல்லை, வாக்கு வங்கி, அதாவது குருமூர்த்திக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மேலோ அதிமுக மேலேயோ பெரிய பற்று கிடையாது. அவர்களுக்கு என்னன்னா, ஜெயலலிதா இருந்த இடத்திலே சசிகலா வந்துவிடக்கூடாது, ஒரு பார்ப்பன தலைமை இருந்த இடத்திலே பக்கத்திலே அதற்கு நிகராக இன்னொரு சூத்திர தலைமை வந்துவிடக்கூடாதுங்கிறது அவங்க கணக்கு. ஆனால் இடைநிலை சாதிகளில் ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலிருந்து அவரால் உருவாக்கப்பட்டவர் தான், சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது சண்டை போட்டு கொண்டிருக்கிற எந்த தலைவர்களுமே மக்களால் விரும்பப்பட்ட, மக்கள்கிட்ட இருந்து, அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து கிளர்ந்து வந்த தலைவர்களே கிடையாது. ஓபிஎஸ் டிடிவி தினகரனால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு, சசிகலா தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஒரே கம்பெனி தான், தனித்தனி அணின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன்லாம் ஒரே கம்யூனிட்டி மட்டும் இல்லை, ஒரே இதுதான், எல்லாமே ஒன்று தான். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொன்னாங்கல்ல அந்த காலத்தில் காமராஜர், அது மாதிரி ஒரு குட்டையில் ஊறிய மட்டை தான் இது, ஒரே கம்பெனி தான். சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. மக்களா அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. கூவாத்தூரில் வந்து தேர்ந்தெடுத்தது யாரு? சசிகலா தான். சசிகலா தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ தூக்கி விட்டாங்க. சசிகலாவால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர்கள் தான் வந்து, உருவாக்கப்பட்ட தலைவர்கள் தான் எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, எடப்பாடி பழனிசாமி, எல்லாருமே இவங்க சண்டை ஓட்டுக்கிற எல்லாருமே ஒரே கம்பெனியிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ என்ன செஞ்சுட்டாருன்னா, இந்த ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால அந்த அமைச்சர்களாக இருக்கிறவன், ஒன்றிய செயலாளர் இருக்கேன், மாவட்ட செயலாளர் இருக்கிறேன், கட்சியில் இருக்கிறவங்களாம் வரக்கூடிய கான்ட்ராக்டு, வரக்கூடிய விஷயங்கள், கமிஷன், போக்குவரத்து எல்லாம் தலைமையில் கொண்டு போய் ஒப்படைக்கணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைமையிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுல. ஆமாம். எடப்பாடி என்ன செஞ்சாருன்னா, பெருந்தன்மையா வர கமிஷனை கட்சி வளர்ச்சிக்கும் உனக்கும் வச்சுக்க அப்படின்னு பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டாரு. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுகவில் 8வது வள்ளல் எம்ஜிஆர் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் மாற்றிக்கிட்டாங்க நிலைப்பாட்டம். நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக அப்படின்னு சொன்னாலே எல்லா வாகனங்கள்லையும் ஏடிஎம்கேனுடைய முக்கிய பிரமுகர்கள் வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா படம் இல்லாத வாகனங்களே இருக்காது. ஆமாம். எல்லாருமே பாக்கெட்லேயும் வச்சுருப்பான், வண்டியிலையும் வந்து ஜெயலலிதா படம் போட்டிருப்பான், அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா இறந்து போய் ரொம்ப சில ஆண்டுகள் தான் ஆகுது, 7 ஆண்டு காலம் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த 7 ஆண்டு காலத்துக்குள்ள அந்த பேரை உச்சரிக்கிறதுக்கு ஒருத்தருமே தயாராக இல்லை. எந்த வாகனங்களையும் அது படம் இல்லைங்க. அப்படி ஒரு தலைவரே இல்லைங்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதுக்கு நான் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஏதோ வந்து இந்த சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள்னு பிரிட்டிஷ்காரன் சொன்னது மாதிரி இந்த கட்சி 1000 ஆண்டுகள் இருக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும், இதை யாரும் அசைக்க முடியாது அப்படிலாம் அந்த அம்மா பேசியிருக்கு. நிரந்தர பொதுச் செயலாளர் என்னமோ பேசியிருக்காங்க. ஆனால் கண்ணு முன்னாடி கட்சியும் காணா போச்சு, அதிகாரமும் காணா போச்சு, தலைமை இல்லை. ஏன் இந்த தலைமை இல்லாத பஞ்சம் இவர்களுக்கு வந்தது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. திமுகவோடு முரண்பட்டவர்கள் பூராமே என்ன செஞ்சாங்கன்னா, பதவி கிடைக்காதவங்க, தன்னுடைய ஆளுமைக்கான ஆற்றலுக்கான வாய்ப்பு கிடைக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னா, கலைஞரோடு முரண்பட்டவர்கள்லாம் எம்ஜிஆர் பின்னாடி வந்தாங்க. சில பேர் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தது மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் கலைஞர்கிட்ட இருந்து இந்த அணி அரசியல், குரூப் பாலிடிக்ஸ் இருக்கும்ல எல்லா இடத்துலையும், அதில் வந்து முதன்மை பெற முடியாதவர்களாக இருக்கிறவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து, ராசாராமில் இருந்து, பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து, அரங்கநாயகம், காளிமுத்து, சபாநாயகரா பின்னாடி இருந்த காளிமுத்து,
என்று ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க. ஆனால் திமுகவிற்கு நிகரான இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நிகரானவர்கள், அன்பழகனுக்கு நிச்சயமாக நாவலர் நெடுஞ்செழியன் நிகரானவர் தான். அப்படி நிகரான தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க. ஜெயலலிதா காலத்திலையும் அந்த குரூப் அப்படியே ஃபாலோ ஆச்சு. திருநாவுக்கரசு இருந்தார், பண்ருட்டி இப்போ இருக்க KK அப்போ இங்கே இருந்தார், கொஞ்சம் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. என்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் தொகுதியில் வந்து அவர் தோற்கும் போது தாமரகனி வெற்றி பெற்றது, திருநாவுக்கரசு வெற்றி பெற்றதுன்னு கட்சியில் தான் வெற்றி பெறாத போது இரண்டாம் கட்ட தலைவர்களில் சில பேர் வெற்றி பெற்றாங்கல்ல, அன்னைக்கு அந்த அம்மா முடிவெடுத்துச்சு, இனிமேல் அடையாளம் மிக்கவர்கள் யாரும் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துச்சு. KK இல்லாமல் போயிட்டார். திருநாவுக்கரசு தனி கட்சி தொடங்கி தாக்கு பிடிக்க முடியாமல் போய் அவர் வந்து வேறு கட்சிகளில் போய் காங்கிரஸில் இணைஞ்சார். கொஞ்ச நாள் பிஜேபிக்கு டூர் போனார், அதுக்கே அவங்க மினிஸ்டர் கொடுத்தாங்க, சுற்றுலா போனார் ஒரு பாஜகவுக்கு. இப்போ அவர் காங்கிரஸ்காரராக மாறிட்டார். இப்போ அவங்களுக்கு என்னென்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கக்கூடாது என்று ஜெயலலிதா எடுத்த முடிவுனால தற்குறிகளும் தருதலைகளும் போதிய அறிவு பெறாதவனும் ஆற்றல் பெறாதவனும் சித்தாந்தம் தெரியாதவனும் கொள்கையினுடைய அடிப்படை கூட புரியாதவன் திராவிடம்னா என்னன்னு தெரியலேன்னு வெக்கம் இல்லாமல் சொல்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படி கொட்டை இல்லாத பழம் வருதோ அது மாதிரி கொள்கை இல்லாதவர்கள் வந்துட்டாங்க கட்சிகளுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக. இப்போ அப்போ இது என்ன ஆகி போச்சு, இது ஒரு ஆர்கானிக்கான தோட்டமாக இல்லை, செயற்கையான ஒன்றா வந்துருச்சு. விதை போட்டால் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், விதை இல்லாத வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கையில் வந்து ஒரு 10 கயிறை கட்டிக்கிட்டு மோடி எங்கள் டாடின்னு பாட்டு பாடினேன் பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் வந்து என்ன பண்ணிட்டான்னா கட்சியில் அமைச்சர் ஆகிட்டான். ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு பைத்தியக்காரன். நீ உனக்கு ஒரு கட்சி இருக்கு, மோடி உனக்கு வந்து டாடினா நீ ஏன் உங்கள் அம்மாவை அதை கொச்சப்படுத்துறன்னு நான் கேட்குறேன். நீ உன் அம்மா சொன்னது உன்னை பெத்த அம்மாவை கிடையாது, ஜெயலலிதாவை எது கொச்சப்படுத்துற? உனக்கு ஒரு கட்சி இருக்கா இல்லையா? இப்படி கேவலப்பட்டவங்க பூராமே கொள்கை இல்லாதவன், கோட்பாடு இல்லாதவன், தற்குறிகள் தருதலைகள் தலைவர்கள் ஆகிட்டான் இரண்டாம் கட்ட தலைவர்களாக. அதில் இருக்கிறதுல பிறக்கி போட்டு ஒரு 30 அமைச்சர்களில் ஒரு ஆளாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை சமூக பின்புலம் கருதி, அதே சமூக பின்புலத்தில் வந்து செங்கோட்டையன் இருக்கார், சீனியர் லீடரே. ஆமாம், அவரை வந்து முதலமைச்சராக வந்து நினச்சிருந்தா சசிகலா வந்து முதலமைச்சராக அறிவித்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில். அவர் செலவழிக்க மாட்டேன்ட்டாராம். இவங்க எப்படி கணக்கு போடுறாங்க பாருங்க, கட்சிக்கு ஆளை என்ன பண்ணுறாங்கன்னா செலவழிக்க மாட்டாருங்க. அதே பிரச்சனையை தான் ஓபிஎஸ்க்கு சொல்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு ஏன்டா ஆள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அண்ணே அவர் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கவே மாட்டாரண்ணே, எல்லாம் அசையா சொத்தாக வச்சுருக்கிறாரு. கேரளாவிலாம் சொத்து வாங்கி போட்டிருக்காரு. தேனி மாவட்டத்தில் 80% சொத்தை வந்து அவர் வாங்கி வச்சுருக்காரு. விக்கியூடா பணம் இல்லைங்கிறாரு. வணக்கம் தான் சொல்லுவார், நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாருங்கிறான். டீ கூட வாங்கி தர மாட்டார், தரமாட்டாருங்க அவர் டீ கடைக்காரர், டீ தருவார். அப்படி செலவழிக்க மாட்டாருங்க கட்சிக்கு. சசிகலாவுக்கு ஏண்டா விசுவாசி இல்லை அப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கே காரன்ட்ட அவங்க சொல்கிறேன், கட்சி பொறுப்பு போட்டுச்சுல, ஜெயலலிதா பொறுப்பு போட்டுச்சு, இதுதானே நிழல் அரசாங்கம், அந்த அம்மாவுக்கு தெரியாதுல கிரவுண்டு ஒர்க்கு என்னன்னு தெரியாது. எல்லா கட்சி பொறுப்பாளர்களையும் நியமித்தது யார்? சசிகலா. காசு வாங்கிட்டு தானே போஸ்டிங் போட்டாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஏன் விசுவாசியாக இருக்கணும்னு கேட்குறான். அந்த அம்மா அதுவாக வந்து புறப்பட்டு காரில் ஏறி போய் நான் கட்சியை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னா அது ஒரு டூர் போகுது, சுற்றுலா போகிறாங்க, ஒரு பலனும் இல்லை. கோயிலாக திரிகிறாங்கல்ல சில பேர். இப்போ 26 எலெக்ஷனில் என்ன தான் நடக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும்? அதிமுகவிலே இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸோ டிடிவியோ சசிகலாவோ என்னதான் அவர்கள் பெரிய ஆளுமைகள் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டாலும், அவரும் ஆளுமை கிடையாது என்று சொல்லிக் கொண்டாலும், கட்சியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி விட்டார். கம்பராமாயணம் எழுதியது யார் என்று வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு கட்சி நடத்த தெரிகிறது. அவரோட ப்ளஸ்ஸை மைனஸ் சொல்லும்போது ப்ளஸ்ஸையும் நான் சொல்லணும் சேர்த்து. கட்சியை அவர் கைப்பற்றிட்டார். பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு கட்சியை கைப்பற்றிட்டார். மக்கள் ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு வருகிறாராங்கிறதா அவருக்கு இருக்கிற சவால். 2026 தேர்தலில் கட்சி ஏற்றுக்கொண்டது போலவே மக்கள் இவரை ஏற்றுக்கொள்கிற இடத்திற்கு அவர் வருவாரா அப்படின்னு கேள்வி இருக்கிறது. இந்த பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே அவர்கள் சமூக பின்புலம் காரணமாகவோ தங்களுடைய நெடுங்கால ஆதரவாளர்களினுடைய பின்புலம் காரணமாகவோ ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கியை சரித்திருக்கிறார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. ஒரு 5000-10,000 ஓட்டையாவது
அங்கங்கே வந்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க. டிடிவி தினகரன்ல இருந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இதற்குள்ள இருக்கிறது. இதை சரி கட்டுவதற்கு தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டணி அமைப்பதன் மூலமாக, ஒரு வியூகம் அமைப்பதன் மூலமாக இதை சரி கட்டி விடலாம் என்கிற கணக்குக்கு வர்றாங்க. அந்த கணக்கிற்கு ஒத்திகை பார்க்கத்தான் விக்கிரவாண்டி தேர்தலை அவங்க விட்டு கொடுத்தாங்க போட்டியிடாம. அது வந்து வன்னியர் பெல்ட்டாக இருக்குது, பாமகவினுடைய பகுதியாக இருக்குது அப்படிங்கிறப்ப பாமகவுக்கு விட்டு கொடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து நானும் ரவுடி தான் வண்டியில் ஏறின மாதிரி அவர் என்ன செஞ்சார், அதிமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். கடந்த காலங்களில் அவர் திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக வந்தவர், வெக்கமே இல்லாமல் திராவிட கட்சிகள்கிட்ட ஆதரவுலாம் கேட்குறாரு. கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு மட்டுமா நான் ஆதரவு தெரிவித்தேன், தேமுதிகவுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன். அந்த ரகசியம் யாருக்குமே தெரியல, தேமுதிக காரனுக்கே தெரியல. நான் எல்லாரையும் ஆதரித்தேன் உங்களையெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வருகையையும் கூட்டணிக்காக அவர்கள் வந்து ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதற்கான முன்னோட்ட காட்சியை விக்கிரவாண்டியில் நடத்தி காமிச்சிட்டாங்க. ஆனாலும் திமுக கூட்டணி என்பது ரொம்ப ஒரு கான்கிரீட் கூட்டணியாக இருக்குது. இந்த அதிமுக கூட்டணி வந்து இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவை விட்டு பிரிகிறேன்னு சொன்னாலும் பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிமுகவுக்கு வந்து சேரலை, திமுகவுக்கு தான் போச்சு. என்ன காரணம்னா அவர்களுடைய கூட்டணி ஒரு கான்கிரீட் கூட்டணியாக இருக்குது, நிரந்தர கூட்டணியாகவும் இருக்குது. அரத்தாலாம் நீண்ட நாள் பயணம் செய்கிற கூட்டணியாக காங்கிரஸாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தையாக இருக்கலாம், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கலாம். இதெல்லாம் நீண்ட பயணத்தோடு இருக்கிறாங்க. திடீர்னு வந்து திருவிழாவில் கடை போட்டது மாதிரி, ராட்டினம் சுத்தினது மாதிரியான கூட்டணியை மக்கள் நம்பவில்லை. அதனால் நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் எந்த இடத்தையும் கைப்பற்றவில்லை என்பது மட்டுமல்ல, இரண்டாவது இடத்தை கூட சில இடங்களிலே தவற விட்டு விட்டார்கள், மூன்றாவது இடத்திற்கு கூட சில கீழே சென்று விட்டார்கள் என்கிற யதார்த்தம் இருக்கிறது. எனவே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னை எப்போ சாமியான் தின்ன அப்போ காலியாகுன்ற மாதிரி திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு முரண்பாடு வந்து திருமாவளவன் வந்து விட மாட்டாரா, வைகோவுக்கு வயதாகி விட்டது, வைகோ வந்து விட மாட்டாரா, ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் முரண்பட்டு ஏதாவது போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர மாட்டாங்களா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பயன்படுத்தி கொண்டு தலித் அமைப்புகளில் ஒருங்கிணைய மாட்டார்களா என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அதிமுக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பிற்கு நடைமுறை சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. அவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவாங்கன்னு நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஒருவேளை இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு 1.5 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கிற காரணத்தினால ஏதாவது வந்து வழிப்போக்கில் ஏதாவது நடந்தால்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்கிற நிலைமை அதிமுகவுக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கூட்டணிகளை நம்பாமல் மாவட்டந்தோறும், ஒன்றியந்தோறும், நகர்ப்புறங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் கட்சியை அவர்கள் வலிமைப்படுத்தி பாஜகவோடு கடந்த காலங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தான் நம்மை வீழ்த்தி விட்டது என்பதை தொண்டர்களுக்கு தெரியப்படுத்தி, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாக கட்சியை வந்து அவர்கள் வலிமைப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை தொடங்க வேண்டுமே தவிர, கூட்டணி என்பது நிச்சயமற்றது ஒன்று. அந்த வலிமை அதிமுகவுக்கு இப்போது இல்லை. அவர்கள் 2வது இடத்துக்கு தான் இப்போதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதல் இடத்திற்கு வருவார்களா என்பதை காலம்தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். எனக்கு 2ஆம் இடத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய அதிமுக குறித்தான விரிவான பார்வைக்கு ரொம்ப நன்றி சார்.